அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீனமர் காலிப்பதியினூடாக சந்தித்திருக்கின்றோம். காசாவில் இன்றைய தினம் 5ஆம் கட்ட பணைய கைதிகள் விடுதலை இடம்பெற்றிருக்கின்றது. 3 ஆஸ்திரேலிய பணைய கைதிகள் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதற்கு ஈடாக 183 பாலஸ்தீன கைதிகள் விடுதலை செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றது. இந்த விடுதலையின் போது இதுவரை இல்லாத பல விடயங்களை ஹமாஸ் அமைப்பினர் செய்து இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றார்கள். குறிப்பாக காசாவில் ஹமாஸை அகற்றுவோம், அமெரிக்காவின் படைகளை அனுப்புவோம், இஸ்ரேலின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவோம் என நெதன்யாகு ஒரு புறமும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு புறமும் கொக்கரித்து கொண்டிருக்க அவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இன்றைய நிகழ்வில் பல்வேறுபட்ட விடயங்களை ஹமாஸ் செய்திருக்கின்றார்கள். இது இஸ்ரேலுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் பணைய கைதிகள் விடுதலை இது சார்ந்து நடைபெற்றிருக்கக்கூடிய விடயங்கள் பல்வேறுபட்ட சம்பவங்கள் குறித்து இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். முதலில் ஹமாஸ் இன்றைய தினம் 3 பணைய கைதிகளை போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் பேசிக்கொண்டபடி இன்று விடுதலை செய்திருக்கின்றார்கள். மத்திய காசாவில் இருக்கக்கூடிய டெய்ர் எல் பாலாவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்திலிருந்து எலி ஷராபி என்ற 52 வயதுடைய நபர், லெவி என்று சொல்லக்கூடிய 34 வயதுடைய நபர் மற்றும் ஓஹத் பெனாமி என்று சொல்லக்கூடிய 56 வயதுடைய நபர் 3 பேரும் செஞ்சிலுவை சங்க உறுப்பினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு அவர்கள் குறிப்பாக இஸ்ரேல் இராணுவத்தினரால் பொறுப்பேற்கப்பட்டு தற்போது இஸ்ரேலில் அவர்களுடைய இடங்களுக்கு சென்றடைந்திருக்கின்றார்கள் என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றது. அதே போல குறிப்பாக இஸ்ரேலினுடைய ஆஃபர் மற்றும் சிறைகளில் இருந்து 183 பாலஸ்தீன கைதிகள் விடுதலை செய்யப்பட்டு அவர்கள் ரம்லா மேற்கு கரை பகுதிகளை அடைந்து அங்கு மக்களால் வரவேற்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் தற்போது வெளியாக இருக்கின்றன. இந்த சம்பவத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஹமாஸ் சில விடயங்களை செய்திருக்கின்றார்கள். குறிப்பாக ஏற்கனவே தங்களுடைய இராணுவ வலிமையை காட்டும் முகமாக அல்கசாம் படைப்பிரிவினுடைய போராளிகள் அணிவகுத்து மக்களுடன் உரையாடியபடியே கடந்த 4 பணைய கைதிகள் விடுதலையும் இடம்பெற்றிருந்தது. ஆனால் இம்முறை கடந்த தடவைகளை விட அதிக அளவிலான எண்ணிக்கையிலான அல்கசாம் போராளிகள், அதிநவீனமான துப்பாக்கிகள், ஆயுதங்கள், அல்ஜாசின் 105 ஏவுகணைகள் என முழுமையான நவீன ஆயுதங்கள் அடங்கிய ஒரு நவீன படையாக அவர்கள் அணிவகுத்து ஒரு அணிவகுப்பை செய்து காட்டிய பின்னர் இந்த பணைய கைதிகள் விடுதலையை நடத்தியிருக்கின்றார்கள். 3 பணைய கைதிகளும் மேடையில் ஏற்றப்பட்டு குறிப்பாக இதுவரை இல்லாத வகையில் கடந்த 4 கட்ட பணைய கைதிகள் விடுதலையில் இல்லாதவாறு இம்முறை அவர்கள் ஒரு பொது வாக்குமூலம் ஒன்றை அங்கு அவர்களுடைய ஹமாஸினுடைய போராளிகள் அவர்களுக்கு ஒலிவாங்கி மைக் கொடுக்கும் பொழுது அவர்கள் குறிப்பாக தங்களுக்கு அல்கசாம் படையினருக்கு நன்றி தெரிவித்து அதிலும் குறிப்பாக இந்த இஸ்ரேலினுடைய விமான குண்டுவீச்சிலிருந்து எம்மை இதுவரை பாதுகாத்து வழி அனுப்பும் அல்கசாம் போராளிகளுக்கு நன்றி என ஒருவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அவர்களுடைய ஒரு பொது வாக்கு மூலம் மேடையில் வெளியிடப்பட்டு அவர்கள் வெளியேறியிருக்கின்றார்கள் என்பதும் இங்கே முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது. அதிநவீன ஆயுதங்களுடன் ஹமாஸ் அணிவகுத்து இந்த நடவடிக்கையை செய்திருப்பது ஒரு மிகப்பெரிய செய்தியை இஸ்ரேலுக்கும் குறிப்பாக அமெரிக்காவுக்கும் சொல்லும் வகையில் அமைந்திருக்கின்றது. ஏனென்று சொன்னால் காசாவில் நாங்கள் முழுமையாக கையகப்படுத்தப் போகின்றோம், காசாவை அமெரிக்க இராணுவத்தை கொண்டு கைப்பற்றப் போகின்றோம் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். அதேபோல் காசாவில் இருந்து எப்படியாவது பாலஸ்தீனர்களை வெளியேற்றி ஜோர்டான், எகிப்து போன்ற அரபுலக நாடுகளுக்கு அவர்களை வெளியேற்றி காசாவை சுத்திகரித்து விட்டு அதை தங்களுடன் நினைக்கக்கூடிய ஒரு கபட நோக்கமும் நெதன்யாகுவிடம் இருக்கின்றது. அதற்கு ட்ரம்பையும் துணைக்கு சேர்த்து கொண்டார். இது தெளிவாக அனைவருக்கும் புரிகின்றது. இதனால் அரபுலக நாடுகளும் மிக கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் இவர்கள் சொல்வதற்கு பதில் சொல்லும் விதமாக மிகப்பெரிய அணிவகுப்பை செய்து காட்டியிருப்பது மட்டுமல்ல, ஹமாஸ் அமைப்பினர் நாங்கள் காசாவில் இன்னமும் பலமாகத்தான் இருக்கின்றோம் என்ற செய்தியை இஸ்ரேலுக்கு கூறியிருக்கின்றார்கள். அதே போல இன்று விடுதலை செய்யப்பட்ட மேடையில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த ஹமாஸினுடைய பதாகையில் நாங்கள் வெள்ளம், நாங்கள் அடுத்த நாள், அலைகள் ஓயாது என்று ஒரு சொற்றொடர் எழுதப்பட்டிருக்கின்றது. நாங்கள் வெள்ளம் என்று அவர்கள் குறிப்பிட்டிருப்பதனூடாக எல்லா தடைகளையும் தகர்த்து நாங்கள் பாய்ந்து செல்வோம் என்பதை அவர்கள் தெளிவாக காட்டியிருக்கின்றார்கள். ஏற்கனவே ஹமாஸ் அக்டோபர் 7 நடத்திய தாக்குதல் கூட அல்-அக்ஸா ஃப்ளட், அல்-அக்ஸா வெள்ளம் என்ற பெயரில் தான் அழைக்கப்பட்டது. எனவே வெள்ளம் போன்று தடைகளை கடந்து பாயக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். நாங்கள் அடுத்த நாள்
என்றொரு மறைமுக செய்தியை இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் சொல்லியிருக்கின்றார்கள். நாங்கள் அடுத்த நாள் என்று அவர்கள் சொல்லியிருப்பதனூடாக ஹமாஸ் காசாவினுடைய எதிர்காலம் என்பதை அவர்கள் சொல்லாமல் சொல்லியிருக்கின்றார்கள். ஏனெனில் ஹமாஸை காசாவிலிருந்து விரட்டி விடுவோம், ஹமாஸ் இல்லாத ஒரு காசாவை உருவாக்குவோம் என இஸ்ரேல் அமெரிக்காவின் திட்டங்களுக்கு பதில் இருக்கும் முகமாக அவர்களுடைய இந்த காட்சிப்படுத்தல் மிக முக்கியமாக இடம் பிடித்திருக்கின்றது. நாங்கள் அடுத்த நாள் என்று சொல்லியிருப்பதனூடாக ஹமாஸ் தொடர்ச்சியாக காசாவை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் என்பதை அவர்கள் மிகப்பெரிய அளவில் சொல்லியிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில் இந்த பதாகைகள் ஆயிரக்கணக்கான அல்கசாம் போராளிகளினுடைய அணிவகுப்பு என்பவற்றுக்கு பிறகு விடுவிக்கப்பட்ட காசா பணை கைதிகள் விடுதலை சார்ந்த படங்கள் எமக்கு அதிர்ச்சியூட்டும் விதமாக இருப்பதாக இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு குறிப்பிடுகின்றார். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அலுவலகம் நாம் கண்ட படங்கள் அதிர்ச்சியூட்டும் விதமாக அமைந்திருக்கின்றது. அங்கு அல்கசாம் படைகளினுடைய அணிவகுப்பு மிகப்பெரிய அளவில் நாங்கள் அதை அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று ஒரு எச்சரிக்கை பாணியில் அவரும் ஒரு பதிலை விடுத்திருந்தாலும் கூட அல்கசாம் படையை நாங்கள் முற்றாக நிர்மூலமாக்கிவிட்டோம், ஹமாஸினுடைய மொத்த சுரங்கங்களையும் நாங்கள் சுக்குநூறாக்கிவிட்டோம், அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் சில இடங்களில் ஹமாஸ் இருக்கின்றார்கள் என இஸ்ரேலிய ஊடகங்களும் இஸ்ரேல் இராணுவம் ஐடிஎஃப்பும் நெதன்யாகுவும் மிகப்பெரிய அளவில் பிரச்சாரங்களை செய்து வரும் சூழ்நிலையில் இத்தனை ஆயிரம் ஹமாஸ் இயக்க உறுப்பினர்கள் அதிநவீன ஆயுதங்கள், அதிநவீனமான துப்பாக்கிகள், இயந்திர மெஷின் கன் துப்பாக்கிகளுடன் அவர்கள் நிற்கின்ற பொழுது இவர்கள் யார்? அல்கசாமை அழைத்து விட்டோம், இஸ்லாமிய ஜிகாத்தை அழைத்து விட்டோம், அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் அவர்கள் சுரங்கங்களில் பதுங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என இஸ்ரேல் இதுவரை சொல்லி வந்த சூழ்நிலையில் இவர்கள் எல்லோரும் யார் என்று ஒரு மிகப்பெரிய கேள்வியை உலக நாடுகளில் இருக்கிற ஊடகங்கள் இன்றைய தினமும் எழுப்பியிருக்கின்றார்கள். இந்த 4 கட்ட பணைய கைதிகள் விடுதலையிலும் இந்த கேள்வி எழுந்திருந்தது. இன்றும் அதே கேள்வி அவர்கள் சொல்லி இருப்பதனூடாக நாங்கள் அடுத்த நாள் என்று சொல்லி இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு காசாவில் ஹமாஸ் எப்போதும் இருக்கும் என்ற செய்தியையும் பதிலாக அளித்திருக்கின்றார்கள். இது நிச்சயமாக ட்ரம்பினுடைய மிரட்டலுக்கோ நெதன்யாகுவினுடைய மிரட்டலுக்கோ அவர்கள் அடிபணியவில்லை என்பதை தெளிவாக அவர்களுடைய சைகைகள், அவர்களுடைய நடவடிக்கைகள், மேடையில் அவர்கள் காண்பிக்கக்கூடிய காட்சிகள் வெட்ட வெளிச்சமாக காட்டுகின்றன. ஏற்கனவே குறிப்பிட்டபடி பாலஸ்தீன போராளிகள் இறுதி மூச்சு உள்ளவரை காசாவை காப்பாற்றுவதற்காக, பாலஸ்தீனத்தை அமைப்பதற்காக போராடுவார்கள். இறுதி இரத்தம் இருக்கும் வரை அந்த போர் நிற்காது என்று அவர்கள் ஏற்கனவே ட்ரம்ப் நெதன்யாகுவினுடைய கோரிக்கைகளுக்கு பதிலளித்த சூழ்நிலையில் இன்றைய நாளில் இவ்வாறான காட்சிகள் அங்கே வெளியாக இருக்கின்றன. அது மட்டுமல்ல, குறிப்பாக இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலிலிருந்து எங்களை பாதுகாத்த அல்கசாம் போராளிகளுக்கு நன்றி என அங்கு விடுதலையான இஸ்ரேலிய கைதிகள் கூறியிருப்பது நிச்சயமாக அவர்கள் பேச்சுக்காக கூறவில்லை. பல 33 கைதிகள் இஸ்ரேல் இராணுவத்தினுடைய தாக்குதலில் அங்கு கொல்லப்பட்டு விட்டார்கள். ஏனெனில் வடக்கு காசா, தெற்கு காசா, மத்திய காசா, கான் யூனிஸ் என அனைத்து இடங்களிலும் ஒரு மிகப்பெரிய அளவிலான வான்வெளி தாக்குதல், ட்ரோன் தாக்குதல், பீரங்கி தாக்குதல் என இஸ்ரேல் கண்மூடித்தனமான தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள். இதன் காரணமாகத்தான் ஏறக்குறைய 60,000 மக்கள் அங்கே கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இப்படியான தாக்குதலுக்கு மத்தியில் இந்த பணைய கைதிகளை இவர்கள் எவ்வாறு பாதுகாத்து வைத்திருந்தார்கள் என்பது எமக்கே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாகத்தான் இருக்கின்றது. ஏனெனில் ஹமாஸினுடைய உயர்மட்ட தலைவர்கள் கூட பலர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், ஜாக்கா ஷின்வார் உட்பட. அப்படி இருக்கும்போது இந்த பணைய கைதிகளை இவர்கள் எங்கே வைத்திருந்தார்கள், எப்படி வைத்திருந்தார்கள், இவர்களை எவ்வாறு பாதுகாத்தார்கள்? சிலர் இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்டாலும் கூட எஞ்சியவர்களையாவது இந்த கடுமையான இஸ்ரேலிய தாக்குதல்களிலும் எவ்வாறு பாதுகாத்தார்கள் என்பது இதுவரை யாருக்குமே புரியாத புதிராகத்தான் இருக்கின்றது. இதற்கு ஹமாஸ் தான் பதிலளிக்க வேண்டும். இந்த நிலையில் தான் இஸ்ரேல் வான்வெளி தாக்குதலில் எங்களை பாதுகாத்த அல்கசாம் படைகளுக்கு நன்றி என அங்கு வெளியாக இருக்கக்கூடிய விடுதலையான ஒரு பணையக்கறி குறிப்பிட்டிருக்கின்றார். அடுத்து தொடர்ச்சியாக 183 பாலஸ்தீன கைதிகள் விடுதலையாகி ரம்லா மேற்கு வந்தபோது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு. பாலஸ்தீனத்தின் கொடிகளை தாங்கி, ஹமாஸ் இயக்கத்தினுடைய கொடிகளை தாங்கி அங்கு வந்தவர்களை தோள்களில் தூக்கி சுமந்தவாறு நீண்ட காலமாக இஸ்ரேல் இராணுவத்தினரால் சிறைப்பிடிக்கப்பட்டு இஸ்ரேலிய சிறைகளில் வாடிக்கொண்டிருந்தவர்கள் வந்த மகிழ்ச்சியில் அவர்களுடைய உறவினர்கள், சகோதரர்கள், நண்பர்கள், சில போராளி அமைப்புகளை சேர்ந்தவர்களும் வந்திருக்கின்றார்கள். பத்தா இயக்கம், ஹமாஸ் இயக்கத்தை சேர்ந்த முக்கியஸ்தர்களும் இந்த சிறைகளிலிருந்து விடுதலை செய்யப்பட்டு வந்தபோது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு. இத்தனை இழப்புக்கள், இத்தனை மரணங்கள், இவ்வளவு அழிவுகளின் பின்னரும் கூட தங்களுடைய அன்புக்குரியவர்கள்
வந்த காரணத்தினால் அவர்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய காட்சிகளை ரம்லாவிலும் மேற்கு கரையிலும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இஸ்ரேலிய பணைய கைதிகளின் விடுதலை குறித்தும் அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டதும் குறித்து பேசக்கூடிய அமெரிக்க மேற்கத்திய உலக ஊடகங்கள் அங்கு ஆயிரக்கணக்கான பாலஸ்தீன கைதிகளும் சிறைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள், விசாரணைகளின்றி காரணங்களின்றி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படாமல் என்பதை வசதியாக மறந்து விடுகின்றார்கள் என்பது பெரிய ஒரு தீரமாக இருக்கின்றது. இருந்தபோதிலும் இந்த கைதிகள் விடுதலையில் இஸ்ரேல் பணைய கைதிகள் விடுதலை செய்யப்படும் பொழுது நூற்றுக்கணக்கான பாலஸ்தீன கைதிகளும் விடுதலை செய்யப்படுவது, பாலஸ்தீன கைதிகள் இத்தனை பேர் இஸ்ரேல் சிறைகளில் அவர்களும் அங்கு கைதிகளாக வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியை உலகத்துக்கு திட்ட தெளிவாக காட்டியிருக்கின்றது. அடுத்து கடந்த ஆண்டு இஸ்ரேலிய வான்வெளி தாக்குதலில் கொல்லப்பட்ட ஹமாஸினுடைய துணை இராணுவ தலைவர் மர்வான் இஷாவுக்கு இரங்கல் தெரிவிக்க ஆயிரக்கணக்கானோர் காசாவில் கூடியிருப்பதான புகைப்படங்கள் வெளியாக இருக்கின்றன. அல்கசாம் படைப்பிரிவுகள் வெள்ளிக்கிழமை பிரஜ் அகதிகள் முகாமில் அவருடைய இறுதிச் சடங்கை நடத்தியிருந்தார்கள். அங்கு பாலஸ்தீனர்கள், போராளிகள், குடும்ப உறுப்பினர்கள், பாலஸ்தீன ஆதரவாளர்கள் இஸ்ராவுக்கு அஞ்சலி செலுத்தி மிகப்பெரிய அளவில் அவருடைய உடலம் ஹமாஸினுடைய கொடிகள் தாங்கி தூக்கி செல்லப்படுவதையும் அங்கு மக்களும் ஹமாஸ் இயக்கத்தினரும் அவருக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அடுத்து காசாவில் 2 குழந்தைகள் இன்று கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், ஒரு குழந்தை படுகாயப்படுத்தப்பட்டிருக்கின்றது என காசாவினுடைய ஊடக அலுவலகம் தெரிவித்திருக்கின்றது. குறிப்பாக இஸ்ரேலிய விமானத்தால் குண்டு வீசப்பட்ட ஒரு வீட்டின் காங்கிரீட் சுவர், ஏனெனில் அனைத்து இடங்களிலும் குண்டு வீசப்பட்டிருக்கின்றது. பல கட்டிடங்கள் சுக்குநூறாகிவிட்டிருக்கின்றன. பல கட்டிடங்கள் விமான குண்டு வீச்சு பிறங்கி குண்டு அதிர்வுகளை தாங்கி எப்போது உடைந்து விழுமென்று சொல்ல முடியாத நிலையில் இருப்பதால் அந்த வீட்டில் வந்திருக்கக்கூடிய சிறுவர்கள் துரதிருஷ்டவசமாக அந்த காங்கிரீட் சுவரின் கீழே இருந்தபோது அந்த காங்கிரீட் சுவர் திடீரென இடிந்து விழுந்ததில் 2 குழந்தைகள் நசுங்கி உயிரிழந்திருக்கின்றார்கள். 3வது குழந்தை காயமடைந்திருக்கின்றது என்ற செய்தியும் ஒரு துயரமான செய்தியாக வந்திருக்கின்றது. கனரக உபகரணங்கள் மற்றும் இயந்திரங்கள் விரைவாக கொண்டு வரப்பட வேண்டும், எரிபொருட்கள் விரைவாக வழங்கப்பட வேண்டும், சிறப்பு தொழில்நுட்ப குழுக்கள் இடிபாடுகள் மற்றும் குப்பைகளை சமாளிக்கவும், பகுதியளவில் அளிக்கப்பட்ட ஆபத்தான வீடுகளை ஆய்வு செய்யவும் அனுமதிக்க வேண்டும் என நேற்றைய தினத்திலே பாலஸ்தீன தகவல் மையம் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார்கள். இதே செய்தியை ஐநாவினுடைய மனித உரிமைகளுக்கான தலைவர் நேற்றைய தினம் காசாவுக்கு விஜயம் செய்யும்போது குறிப்பிட்டார். எவ்வளவு வேகமாக நாங்கள் செயற்பட வேண்டிய ஒரு இடமாக காசா காணப்படுகின்றது. இங்கிருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றுவது மட்டுமல்ல, இங்கிருக்கக்கூடிய ஏனைய உட்கட்டுமானங்களை ஏற்படுத்துவதும் தாமதமிக்கின்ற போது மிகப்பெரிய அளவிலான ஆபத்துக்களில் இவர்கள் சிக்கிக்கொள்வார்கள் என்று தெரிவித்திருந்தார்கள். இன்றைய தினமே அதற்கு ஆதரவாக உடைந்த காங்கிரீட் சுவர் உடைந்து 2 குழந்தைகள் அநியாயமாக கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே உலகம் விரைந்து இந்த காசா மீள் குடியேறிய மக்களுக்காக இயங்குமா என்பதை அனைவரும் எதிர்பார்த்திருக்கின்றார்கள். போரின் போது 60,000 பேர் கொல்லப்படும் போது அமைதியாக இருந்த உலகம் இந்த போர் நிறுத்த காலத்திலாவது எஞ்சிய பாலஸ்தீனர்களை காப்பதற்கு விரைந்து செயற்படுவார்களா என்பதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக, பிரார்த்தனையாக இருக்கின்றது. அடுத்து காசாவில் இஸ்ரேல் இராணுவத்தினுடைய தாக்குதலில் கொல்லப்பட்ட மேலும் 572 பேரினுடைய உடலங்களை தாம் கைப்பற்றியிருப்பதாக மீட்பு படைகள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே அங்கு கட்டிட இடிபாடுகள், சிதிலமடைந்த கட்டிடங்கள், உடைக்கப்பட்ட வீடுகளுக்கு அடியிலிருந்து பல சடங்கள் தொடர்ச்சியாக மீட்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. 572 பேருடைய உடலங்கள் அங்கு மீட்கப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இது இஸ்ரேலிய தாக்குதலில், இந்த காசாவில் நடத்தப்பட்ட தாக்குதலில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என்ற அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி குறிப்புகளாக, நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. காசாவில் 3 பணைய கைதிகளை இஸ்ரேல் கைதிகளை விடுவித்து 183 பாலஸ்தீன கைதிகளை ஹமாஸ் பெற்றிருக்கின்றார்கள். அதேபோல நெதன்யாஹுவினுடைய ட்ரம்பினுடைய அழுத்தங்களுக்கு தாங்கள் அடிபணியவில்லை என்பதைப் போல அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய ஆயுதங்களுடன் கூடிய அணிவகுப்பு, அவர்கள் வைத்திருக்கக்கூடிய பதாகைகள் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு ஒரு செய்தியை சொல்லி இருக்கின்றது. இது எவ்வாறான விளைவுகளை எதிர்வரும் காலத்தில் ஏற்படுத்தப் போகின்றது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.